Good morning children. இப்போ exercise 2.6 ல second sum பார்க்கலாம். y is equal to minus 6x, minus 3x and minus x. And இதுலயும் same graph வரையணும். A and B பத்தி என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So as usual first நம்ம இந்த tabular column பண்ணிக்கலாம். இது மூணுமே நம்ம ஒரே graphல தான் வரைய போறோம். So x the value 0 னு எடுத்துக்கலாம். x 0 னா minus 6 into 0 0. So y வந்து 0. இதே மாதிரி இப்போ x the value நான் 1 எடுத்தா minus into plus minus 6 ones are 6. So 1 எடுக்கும்போது y the value minus 6. இப்போ x the value நான் minus 1 எடுக்கிறேன். அப்போ என்ன ஆயிடும் minus into minus plus 6 ones are 6. So x the value minus 1 இருக்கும்போது y positive 6 ஆயிடும். Same thing y is equal to minus 3x, x the value 0 எடுக்கும்போது y the value 0. Correct? Minus 3 into 0 is 0. x the value நான் இப்போ 2 எடுத்துக்கிறேன். Correct? So minus 3 into 2 என்ன வேணாலும் எடுக்கலாம். Okay? So minus 6. அதே மாதிரி x the value 1 எடுத்துக்கிறேன். So minus 3. So 2 இருக்கும்போது x the value minus 6, y the value minus 6 and x the value 1 இருக்கும்போது y the value minus 3. இப்போ y is equal to minus x. அப்படின்னா x வந்து நான் 1 எடுத்தா மைனஸ் கீழே மைனஸ் போட்டுட்டு x 1 எடுத்தா y the value என்ன ஆயிடுது minus 1 ஆயிடுது. அப்படின்னா சைன் மட்டும் சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி x the value 2 எடுத்தா y கூட y the value என்ன ஆயிடும் minus 2. ஏன்னா y is equal to minus x. அப்படின்னா என்ன x எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைன் இதுக்கு வந்துடும். அதே மாதிரி 3 எடுத்தா இது minus 3 ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு டேபுலர் காலம் வச்சு x the value எங்கேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு பார்க்கலாம். 0 1 minus 1 2 3. அப்படின்னா minus 1 வருது கரெக்டாக, அப்புறம் 0 வருது, 1 வருது, 2 வருது and லாஸ்ட்ல 3 வருது. அப்படின்னா நம்மளுக்கு x கிராஃப்ல இங்கிருந்து இங்க வரைக்கும் தான் வேணும். இப்போ y பார்க்கலாம். y வந்து minus 6 6 வரைக்கும் போகுது. ஸோ 1 2 இப்போ 1 2 3 4 5 6 பண்ணா ரொம்ப பெருசாயிடும். நீங்க வேணாம்னா பண்ணிக்கலாம். ஸோ இங்க 6 வரைக்கும் வருது அண்ட் இங்க minus 6 வரைக்கும் போகுது. கரெக்டா? அண்ட் மைனஸ் 3லாம் இதுக்கு நடுவில் தானே வரும். y the value minus 2 இங்கே தான் வரும், minus 3 இங்கே தான் வரும். ஸோ ஹையஸ்ட் வந்து 6 அண்ட் லோவஸ்ட் வந்து minus 6. ஸோ இதுதான் நம்மளது கிராஃப் இந்த மாதிரி இருக்கணும். ட்ரா பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ பாருங்க y வந்து 6 மேலே minus 6 கீழே அண்ட் 0 x ஆக்சஸ் வந்து minus 1 to 3 எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது பிளாட் பண்ணலாம். y is equal to minus 6x. x 0 இருக்கும்போது y 0. ஓகே, தென் x 1 இருக்கும்போது y minus 6. ஸோ x 1 இருக்கும்போது y வந்து கீழே தானே minus 6 வரும், இது தானே y. ஸோ 1 இருக்கும்போது x பாசிட்டிவ், y நெகட்டிவ். ஸோ இதுதான் y இதுதான் x1, y minus 6. இப்போ x minus 1 y 6. ஸோ x இதுதான் x லைனு, x minus 1 y 6. ஸோ 6 வரைக்கும் போங்க இங்கே. ஸோ நம்மளது பாயிண்ட்ஸ் பாருங்க, 1 ஆரிஜின் இது. ஸோ இது வழியாக தான் நம்ம எப்படி ட்ரா பண்ணணும். டாட்டுக்கு மேலே கொஞ்சம் அண்ட் டாட்டுக்கு கீழே கொஞ்சம். ஸோ திஸ் இஸ் அவர் லைன் for y is equal to minus 6x. So y is equal to minus 6x இங்க போட்டுக்கோங்க. Next y is equal to minus 3x. இதுலயும் 0 0 first point. So திருப்பி 0 0 first point. அப்புறம் x2 y minus 6. 2 minus 6. So x2 and y minus 6 னா இங்க வரும். Correct? Okay. Next x1 y minus 3. x1 y minus 3. ஓ minus 3 னா கீழே தான் வரும். ஸோ இது. ஸோ நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிடச்சிச்சு. ஒன்று ஆரிஜின், ஒன்று இது, ஒன்று இது. ஸோ இது மூணுமே ஜாயின் பண்ணுற மாதிரி தெரியணும். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த ஆரிஜின் மூணுமே தெரியணும். அண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும்.
So what is this? This is our y is equal to minus 3x. And last y is equal to minus x. So இதில் 1, minus 1. அப்படின்னா x 1 இருக்கும்போது y minus 1. இதுதான் y, இதுதான் x. x2 y minus 2. x2 y minus 2. So இது next x3 y minus 3. x3 y minus 3. So 3 place நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இது மூணுமே நம்ம வச்சுக்கலாம். So this is our y is equal to minus x. Okay, so பாருங்க இப்போ எல்லா லைனும் இந்த ஆரிஜின் மூலமா தான் பாஸ் ஆகுது. இப்போ ஏன் என்ன அந்த what is the thing that it is all passing through origin? பாருங்க நம்மளது ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும்? லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் எக்ஸ்பிரஷன் நம்மளது இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கணும். ஆனா இந்த சம் வந்து y is equal to minus 6x. பாருங்க b missing அப்படின்னா b equal to 0. அதே மாதிரி இதுல y is equal to minus 3x plus b இல்லை அப்படின்னா இங்கேயும் b equal to 0. லாஸ்ட்ல y is equal to minus x. இப்போ x கூட எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம 1 வச்சுக்கலாமா? இங்கேயும் plus b இல்லை அப்படின்னா b equal to 0. இப்போ லாஸ்ட் சம்லையும் b equal to 0, இந்த சம்லையும் b equal to 0. ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? இங்கே b equal to 0 இருக்கும்போது y the value பாசிட்டிவ் இருக்கிறதுனால it was passing through the origin and first quadrant and third quadrant. ஆனால் இங்கே y the value a இடத்துல என்ன இருக்கு? minus 6 நெகட்டிவ். ஏது இடத்துல என்ன இருக்கு? minus 3 நெகட்டிவ். a இடத்துல என்ன இருக்கு? minus 1 நெகட்டிவ். அப்படின்னா a determines the slope. கரெக்ட்? இதே மாதிரி தான் நம்ம எழுதணும். b equals to 0, all lines pass through the point வராது, all lines pass through the origin அப்படின்னு எழுதியிருக்கணும். இதே பாயிண்ட் தான் இங்கேயும் நீங்கள் எழுதணும். b equals to 0, all lines pass through the origin. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் போயிடலாம். இங்கே என்ன? a determines slope. அதே தான் அங்கேயும் எழுதணும். ஸோ a determines slope. தேர்டுக்கு போயிடலாம். a is positive in all sets of lines. இங்கே எல்லாமே a பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஏது வேல்யூ எல்லாமே நெகட்டிவ். ஸோ என்ன எழுதணும்? a is negative for all set of lines. So it passes through second and fourth quadrant. பாருங்க நான் லாஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். எல்லா லைனும் இப்படி வருது பாருங்க. ஸோ ஆல் லைன்ஸ் பாஸ் த்ரூ செகண்ட் அண்ட் ஃபோர்த் quadrant. அப்புறம் லார்ஜர் a மோர் ஸ்டீப்பர். லார்ஜர் a இதுதானா லார்ஜர்? இப்படி நினைக்கக்கூடாது நீங்கள், இதுதான் லார்ஜர்னு. ஓகேவா? ஏன்னா a வந்து minus 6, a minus 1. ஸோ a இருக்கிறது minus 1, அதுதான் ஸ்டீப்பர். ஓகே, ஸோ இதோட இந்த சம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டும் பார்த்துடலாம். சில்ட்ரன் இதுவும் ஒன்று எழுதிக்கோங்க. ஆல் ஆர் in the form of y is equal to minus ax. b is missing. கரெக்டா? ஸோ அது கூட நீங்கள் எழுதிக்கோங்க. y is equal to minus ax. இப்போ தேர்ட் சம் பாருங்க. y is equal to 5x, y is equal to minus 5x. ஸோ 5xனா இங்கே y is equal to 5 இடத்துல 0. ஸோ y 0. x இடத்துல 1 போட்டால் 5 1s are 5. and x இடத்துல 2 போட்டால் 5 2s are 10. இப்போ இதே மாதிரி இங்கேயும் 0, இங்கேயும் 0 வரும். எனி நம்பர் மல்டிப்ளைட் பை 0. கரெக்டா? இப்போது நான் எக்ஸை 1 எடுத்துக்கிறேன். அப்போது minus 5 into 1 minus 5 ஆகிடும். y is equal to minus 5 into 2 அப்படின்னா எக்ஸ் இடத்துல நான் 2 போட்டால் என்ன வந்துடுது? minus 10. இப்போது எக்ஸுது வேல்யூஸ் பாருங்கள். 0லேருந்து 5 வரைக்கும் போகுது. 0 1 2 and 5. அப்படின்னா எனக்கு எக்ஸ் ஆக்சிஸில் 0 1 2 3 4 5. அப்படின்னா எக்ஸ் நெகட்டிவ் இல்லவே இல்லை. ஸோ எல்லா இந்த பக்கம் இருக்கிற லைனு இங்கே -1 ஒன்றுமே இல்லை.
ஸோ நான் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். அதே மாதிரி y the வேல்யூ 0, 5, 10, -5, -10 அப்படின்னா 5, 10லாம் இங்கே வரும் அண்ட் -5, -10லாம் இங்கே வரும். ஸோ அப்படின்னா எனக்கு இந்த லைன் கொஞ்சம் சின்னதாக போட்டால் போதும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ சில்ட்ரன் y the வேல்யூ 0, 5, 10, -5, -10. இப்போ -10னா ரொம்ப கீழே நான் 1, 1, 1 எடுத்துகிட்டு போனால் ரொம்ப எனக்கு 1, -1, -2, -3, -4, -5 இது ஃபுல் எனக்கு வீடியோவில் காமிக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே -1 நீங்கள் கிளாஸில் எக்ஸாம்லேயும் இப்படி எழுதிக்கலாம். 2, 4, 6, 8, 10. ஏன்னா நம்மளுக்கு இப்படி 5 வேணும்னா 4க்கும் 6க்கும் நடுவில் 5 வந்துடும்ல. இந்த பாக்ஸ் இருக்குல்ல 4 to 6க்கு நடுவில் இது நம்மளுக்கு 5 வந்துடும். கரெக்டா? ஸோ நம்ம இது 5 எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் -2, -4, -6 அப்படியே எழுத போகிறோம். ஸோ தட் எவ்ரி திங் இஸ் விசிபிள் இன் திஸ் வீடியோ. எக்ஸாம்லேயும் நீங்கள் இந்த XY -2 எடுக்கலாம். இப்போ மார்க் பண்ணலாம். 0, 0, 1, 5. ஸோ 0, 0 இது 1, 5. X இது 1 அண்ட் y இது 5. ஸோ 1 இங்கேருந்து வரும் அண்ட் 5 இங்கேருந்து வரும். ஸோ இதுதான் பாயிண்ட். அப்புறம் 5, 10. எக்ஸு 5 இருக்கும்போது y வந்து 10. ஸோ இதுதான் நம்மளது பாயிண்ட். ஸோ இது மூணும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம், இது பாஸ் ஆக மாட்டேங்குது. ஒரு நிமிஷம், சாரி சில்ட்ரன், நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். எக்ஸு 5 2s are, அப்போனா இங்கே 2 வரும். கரெக்டாக? 5 2s are 10. ஸோ 2, 10. ஸோ 2 இருக்கும்போது 10. ஸோ எக்ஸு 2 இருக்கும்போது 10. பார்த்தீங்களா, நம்மளுக்கு ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா இந்த ஸ்லோப்பே காமிச்சிருது. நான் இப்படி பண்ணும்போது இது 2 டாட் வந்தது, ஒரிஜின் வழியாக பாஸ் ஆகலையே அப்படின்னு நினச்சி செக் பண்ணால் நான் இங்கே தப்பு பண்ணியிருக்கேன். எக்ஸு 2 எடுத்திருக்கேன், அப்போது y the ஆன்சர் 10 வருது. ஸோ x2 y10. இப்போ நான் எது பார்க்கக்கூடாது, 1, 2, 3 இந்த 3 லைன் தான் பார்க்கணும். 1, 5, 2, 10. ஓகே. ஸோ இது நான் இந்த y is equal to 5x. இப்போ அதே மாதிரி இது முடிச்சாச்சு. இப்போ இது 0, 0. ஓகே. 1 இருக்கும்போது -5. x 1 இருக்கும்போது y வந்து -5. இப்போ -4க்கும் -6 நடுவில் தான் -5 வரும். அப்படின்னா இந்த லைன். ஸோ இது ஒரு டாட். அப்புறம் x2 இருக்கும்போது y -10. x2 இருக்கும்போது இது x லைன். ஸோ x இது 2, இது y லைன், y இது -10. ஸோ 2 இருக்கும்போது y -10. ஸோ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட். இது y is equal to -5x. பாருங்க சில்ட்ரன், இப்போ இது 5, இது -5. ஸோ கரெக்டாக ஆப்போசிட்டில் வருது பாருங்கள், பர்ஃபெக்டாக. இது இன்னும் நான் இதுவும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா பாருங்கள், பர்ஃபெக்டாக க்ராஸில் வருது. ஸோ +5 இருக்கிறது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், அண்ட் -5 இருக்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஏன்னா y is equal to 5xல் b இல்லை, b இல்லைன்னா b 0. அப்போது லைன் வில் பாஸ் through the origin. அதே மாதிரி y is equal to -5xல் b இல்லை, b equals to 0. line will pass through the origin. So what is the value of 5 here? A. Value of A is positive. So it is passing through first and third quadrant. Why the value is negative? So it is passing through second and fourth quadrant. Okay. So இது என்ன formல இருக்கு கேட்டாங்கன்னா, it is in the form of y is equal to ax. So MCQல என்ன கேட்பாங்க, if y is equal to ax, where will the slope pass through? The slope will pass through the origin because A determines the slope. இந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அவ்வளோதாம்மா. நெக்ஸ்ட் கிளாஸில் மிச்சம் 2 பார்த்துடலாம். தேங்க்யூ.